எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 62. போனதுன்னா அந்த எவக்கிரீதனை அந்த பூதம் துரத்தின்னு வந்த காமிச்சேன்னு சொன்னேன்னா, பூதம் துரத்தின்னு வருது. இவன் உபாதை இயற்கை உபாதையை கழிச்சிட்டு இவன் இருக்கான் இல்லையா, இவன் பூதம் துரத்தி வரும்போது அவங்க கமண்டலத்தை எடுத்துன்னு போயிடுவான். இவன் பூதத்தை எதுவும் சபிக்க முடியாது. இவனுக்கு எல்லாம் தெரியும், மந்திர உச்சாரணங்கள்லாம் தெரியும். ஆனால் இவனோட எண்ணம் நன்னா இல்லாததுனால இவனுக்கு சபிக்க முடியாது. ஏன்னா காத்தாலே இவன் குளிச்சுட்டு அந்த கமண்டல தீர்த்தத்தை வச்சு அவன் ஏதாவது பண்ணாதான் பண்ண முடியும். இதை வந்து முடியல இவனால் அதை பண்ண முடியும்னு ஜெயகிரீவன் என்ன பண்றான், ஜெயகிரீவன் துரத்தின்னு வருது. இந்த இது பூதம் துரத்தின்னு வருது. பூதம் துரத்தின்னு வரும்போது நேராக என்ன பண்ணுவான், பரத்வாஜனோட ஆசிரமம் இருக்கும், அவன் அப்பாவோட ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலே வந்து நுழைவான். அந்த யாகசாலை இருக்கும், அந்த யாகசாலையில் நுழையும் போது என்ன பண்ணுவா, அந்த இடத்துல அந்த காவலன், வாயில் காவலன் இருப்பான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், யாரோ இவன் வந்து நுழையிறான்ட்டு இந்த எவகிரீதனுக்கு வந்து தலையை மூடிட்டு இருப்பான். தலை துணி போட்டு மூண்டு ஓடி வருவான். எவகிரீதன் ஓடி வரதை பார்த்த உடனே யாரோ ஒரு ஆசிரமத்துக்குள்ள சொல்லாமல் நுழையிறான்ட்டு யாகசாலைக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, ஏன்னா தீட்டுக்கிட்ட ஆயிடுது. அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், தண்ணி வேணும், தண்ணி இருந்தால் தான் சுத்தம் பண்ணிக்க முடியும். சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக இவன் முதல்ல வந்து ஆற்று தேடி ஓடுறான், குளத்தை தேடி ஓடுறான். அந்த நீர் இருக்க நதியை நோக்கி ஓடுறான். எல்லாமே வறண்டு கிடக்கும். முதல்ல பிளான் பண்ணி வறண்டு வச்சிருப்பான், ஏன்னா அவனை கொல்லணும் இல்லையா. அதனால இவன் போய் கடைசியில் தன்னோட அப்பா யாகசாலைக்குள்ள தண்ணீர் கொண்டுருக்காக ஓடுவான். ஓடும்போது அந்த மாதிரி எல்லாரையும் உள்ளே விட மாட்டான், யாகசாலையில் விட மாட்டானோடனே இவன் ஓடுறதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவா, வெட்டிடுவான். அவரோட தலையை வெட்டிடுவார். அந்த இவன் வெட்டிடுவான். வெட்டிட்ட உடனே அந்த வாய்க்காவலும் வெட்டிடுவான். வெட்டிட்டவனே இவன் கீழே ஊந்துடுவான். கீழே வந்து அந்த இவன் செத்து போயிடுவான். எவகிரீதன் செத்து போயிடுவான். எவகிரீதன் செத்து போயிட்ட உடனே ரொம்ப அப்பா வருவார் அங்கேருந்து. எவகிரீதன் செத்து போனதை பார்த்த உடனே இந்த எவகிரீதன் இது பண்ண உடனே எங்கேயுமே தண்ணி கிடைக்காத அவன் செத்து போயிடான்றது தெரியுது. அவன் செத்து போயிட்ட உடனே இவளுக்கு வந்து இப்போ அந்த பரத்வாஜர் வந்து வராது ஆசிரமத்துக்கு. வந்தால் ஆசிரமத்தில் இது மாதிரி நடந்திருக்கும். இதை பார்த்த உடனே பரத்வாஜருக்கு தன்னறியாத கோபம் வரும். தன்னுடைய ஒரே பிள்ளையை இப்படி கொண்டுட்டானே, இந்த ரயப்பர் வந்து இது மாதிரி பண்ணிட்டானே, இவனுக்கு வந்து புத்திர சோகம் வரணும். இவனுக்கு புத்திர சோகம் எப்படி வரணும்னா, இவன் பிள்ளைகள் சாகணும். இவன் பிள்ளைகள் 2 செத்து இவன் உயிரோட இருந்து இவன் வந்து அந்த பிள்ளைகள் சாகிறத பார்த்து இவன் வந்து இதே மாதிரி அவஸ்தை பண்ணும், புத்திர சோகத்தால் அவஸ்தை பண்ணும். அதனால இந்த புத்திர சோகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, தான் பிள்ளை இல்லாத தான் வந்து இதில் இருக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாரு. 2வது அவர் பண்ண யாகமும் போயிடுறது. யாகமும் இதுவாகிடுது இல்லையா, யாகம் நடக்கலை. ஏன்னா இவன் வாசலில் செத்து விழுந்துடுறான் இல்லையா, ரத்தம்லாம் வந்துடுது. யாகம் நடத்த முடியல. எனக்கு புத்திர சோகமாக என் பிள்ளையும் செத்து போனான், எந்த ஒரு பிள்ளையும் நான் இருந்து என்ன புண்ணியம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த இவரை ரைப்பர் இந்த பரத்வாஜர் என்ன பண்ணிடுறா, அந்த அவரோட பிள்ளை செத்து போயிட்டான்னு உடனே போய் அந்த தீயில நெருப்பில் விழுந்து, ஜெயகிரீதன் செத்து போனான்னு உடனே உள்ள யாகசாலையில் இருக்க தீயில போய் விழுந்து செத்து போறாரு. ஆனால் அவர் கொடுத்த சாபம் மட்டும் இருக்கு. அந்த சாபம் இவருக்கு வந்துட்டு இருக்கு, சாபம் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ரைப்பர் இருந்தார் பாருங்க, ரைப்பரோட சிஷ்யம் ஒருத்தன் தான் பிரகத்யம்னன் பேர். அவன் பேரு பிரகத்யம்னன். வந்து ஒரு பெரிய யாகம் பண்றான். யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை நடத்துறதுக்கு இவாளை தேடுறான். சத்திரயாகம்னு பேரு. அவனோட எதிரிகளை எல்லாம் ஒழிக்கிறது பேர் சத்திரயாகம். யாகத்துல எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு பண்ற யாகம் வந்து சத்திரயாகம். அது வந்து அது எல்லாரும் பண்ண மாட்டான். இந்த சத்திரயாகம் பண்றதுக்கு ஆள் வேணும். அப்ப இவ வந்து என்ன பண்ணுவான், ரைப்பரை கேட்பார். ரைப்பரோட ஃப்ரெண்டு தானே அவர், பிரகத்யம்னு அந்த ராஜா. அவங்ககிட்ட வந்து கேட்டு, ரைப்பர்கிட்ட கேட்டு, உங்கள் பிள்ளைய வந்து இந்த யாகத்தை பண்ணி கொடுக்க சொல்லுவோம் அப்படின்வார். இவன் பராவசுவும் ரவாவசுவும் ஒத்துக்கிறான் சரின்ட்டு.
ஒத்துன உடனே அந்த இதை பண்ணுறான். அவள் அப்பா பர்மிஷன் கொடுக்குறார். போகிறா. இவன் 2 பேரும் அந்த யாகத்தை நடத்துகிறான். யாகத்தை நடத்துக்கு போகிற பாதி யாகத்தை நடத்த கொண்டு போது ஒரு நாள் ராத்திரி இந்த பிராவசு என்ன பண்ணுவான், ராத்திரி தன்னுடைய மனைவியை பார்க்கணும்னு ஆசைப்படுவான். இந்த யாகத்தை நடத்திக்கும் போது எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் மனைவியை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ராத்திரி யாருக்கும் தெரியாமல் தன் மனைவியை போய் பாடுவான். பார்த்து அவ கூட கூடி இருந்துட்டு காத்தால எழுந்து வரும்போது தலையில் ஒரு துண்டை போட்டு ஒரு உருவாங்க உட்காந்துட்டு பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கும். அது யாருன்னு தெரியாது இவனுக்கு. யாரோ காட்டு மிருகம் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து வெட்டிடுவான். கத்தி எடுத்து காட்டு மிருகம் தனக்கு இடைஞ்சல் பண்ணுற மிருகம்னு வந்துன்னா வெட்டலாம், அது தப்பு இல்லை. தனக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு ஒரு மிருகம் வந்திருக்குன்றதுக்காக வெட்டிடுவான். வெட்டிட்டு பார்த்தா உள்ள போர்வைக்குள்ளே வந்து அவன் அப்பா இருப்பார். ரைப்பேர் உட்காந்துருப்பார். ரைப்பேர் வந்து வெட்டுப்பட்டு அவர் உயிர் போகிற நல்ல தடுமாறிட்டு இருப்பார். ரைப்பேர் பிராமணன் இல்லையா, விழுந்து செத்து போயிடுறார். செத்து போன உடனே இந்த பிராவசுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுறது. பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுறது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவன் அப்படியே வந்து இந்த ரவாவசுக்கிட்ட சொல்லுவான். அவனோட தம்பி இருக்கான் இல்லையா, பிராவசு வந்து ரவாவசுக்கிட்ட சொல்லி இது மாதிரி எனக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டு, அப்பா இது மாதிரி வந்தா நான் யாருன்னு தெரியாத கொண்டுட்டேன், அப்பா துஷ்ட முருகன் நிச்சயம் பண்ணிட்டேன், அதனால் அவர் செத்து போயிட்டார். இப்போ இந்த யாகம், இந்த ராஜாவோட யாகம் நடக்கணும், அது என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணு அப்படின்னு கெஞ்சுவார். இவர் வந்து தம்பிக்கிட்ட சொல்லுவார். தம்பி என்ன பண்ணுவான், சரி அப்படியா, சரிம்மா, தெரியாமல் செஞ்ச இதுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷத்துக்கு இப்போ இது இருக்குது, பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை நான் பண்ணிட்டு வரேன். பரிகாரத்தை நான் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த இந்த சத்திர யாகம் ஃபுல்லாக எனக்கு நடத்த தெரியாது. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். உன் கூட நான் அசிஸ்டன்ஸாக வேணா இருப்பேன், எனக்கு தனியாக இருந்து நடத்த தெரியாது. அது வரைக்கும் நீ நடத்திட்டு இந்த யாகத்தை, நான் போய் அதுக்குள்ளே உனக்கு அதுக்கான அந்த பிராயசத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கும் போயிடும், 2 பேரும் உனக்கும் பிரம்மஹத்தி தோஷமும் போயிடும். நீ இரு, நான் வந்து நடுவில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவார். சொன்ன உடனே சரின்னா அவன் ஒத்துன்னு அண்ணனுக்காக தம்பி வந்து போவான். பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் தேடுது போவான். பரிகாரம்லாம் தேடுவான், பரிகாரம்லாம் பண்ணிவிடுவான். ஆனால் அந்த பரிகாரத்தை இவன் ஒழுங்காக பண்ணல, ஃபுல்லாக பண்ணலன்னு அதில் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இவன் அந்த பரிகாரம் பாக்கி கொஞ்சம் வச்ச உடனே அந்த பாக்கி என்ன ஆகுது, அண்ணன் அந்த பிராவசு மேலே வருது. பிராவசுக்கு வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் முழுசாக போகாததுனால பிராவசுக்கிட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷம் ஒட்டின்னு இருக்கின்ற உடனே பிரம்மஹத்தி தோஷத்தோட வருவான். இந்த வந்து பிரம்மஹத்தி தோஷம் அவனுக்கு இப்போ பிடிச்சிட்டு இருக்கும். அந்த பிரம்மஹத்தி தோஷம் அவனுக்கு கொஞ்சம் இருக்கிறதப்ப இவன் தம்பி வருவான். பார்த்தோன்னா ராவசு வருவான் இல்லையா, பிராவசு வந்து உள்ள யாகம் பண்ணிட்டு இருப்பான். அண்ணன் தம்பி வந்து அண்ணனுக்காக போய் இந்த ராவசு போய் எல்லாம் பண்ணிட்டு பிராவசு கூட வந்து சேர்த்துக்கிறதுக்காக வருவான். இவன் உள்ளே வரும்போது இதான் சரியான நேரம். இவனுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு இவன்கிட்ட. அந்த சரியாக அவன் பரிகாரம் பண்ணதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கியா, அவனை விட்டு ஃபுல்லாக போகலை, கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குன்னு தன்னோட தம்பி தான் அப்பாவை கொண்டுட்டான்னு பழியா தம்பி மேலே போட்டுருவான். எங்கள் அப்பாவை அநியாயமாக அவன் கொண்டுட்டான், இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது, இவன் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும்போது இவன் எப்படி இதுக்குள்ளே வரான், இவனை நான் வரக்கூடாதுன்னு இருந்தால் கூட வரான்னு எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவான். சொல்லிவிட்ட உடனே இருக்க சான்றவர்கள்லாம் என்ன இல்லைன்னு இவன் எவ்வளோ சொல்லுவான், உண்மையை சொல்லுவான். சரி இப்போ அப்படின்னா நீ இல்லைன்னொடனே நீ பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியா இன்னொடனே ஆமாம் பண்ணினேன். இவன் உண்மையை தான் சொல்லுவான். இவன் ரொம்ப தேவராதி, இவன் அப்பாவி. சொன்ன உடனே பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணேன்னா நீ பிரம்மஹத்தி தோஷம் பண்ணாதே எதுக்கு பரிகாரம் பண்ணுற, இல்லை நான் அண்ணனுக்காக பண்ணேன், எங்கள் அண்ணன் தான் சொன்னான் இதெல்லாம் சொல்லுவான். அது எப்படி நீ கொண்டுட்டு உங்கள் அப்பாவை கொண்டு உங்கள் அண்ணா அதில் பழி போடுறிய, உங்கள் அண்ணாவே சொல்கிறான் எனக்கு தெரியாது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து ஒரு துன்மார்க்கன், நீ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, இப்போ வெளியில் போன அந்த பிரத்யும்னன் இவன் இருக்கா இல்லையா, அந்த இஷ்டம் இந்த அவனோட ராஜாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜா ஆட்சி வாட்டி விட்டுறான். ஆட்சி நீ இந்த பக்கமே தலையை கட்டக்கூடாது, இந்த பக்கம் நீ வந்தேன்னா அவ்வளோதான் அவனை துரத்தி விட்டுறான். இந்திரத்யும்னன் பண்ணி துரத்தி விட்டுறான். துரத்தி விட்ட உடனே இவன் போயிடுறான். இவன் வந்து வெளியில் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். தப்பு பண்ணாத, எப்பயுமே அதான் தப்பு பண்ணாதவனுக்கு வரக்கூடாது, தப்பு பண்ணாதவனுக்கு அந்த குற்றங்கள்லாம் வரக்கூடாது. தப்பு பண்ணாதவனுக்கு குற்றம் வந்த உடனே இவனுக்கு புத்தி வருது, என்னன்னு தெரியல என்ன இப்படி ஆயிட்டேன்னு. அப்போ தேவர்கள்லாம் வந்து நீ நேர்வராஜ் தான் எங்களுக்கு தெரியும், நீ கவலைப்படாத,
நீ உனக்கு என்ன வர வேணும் கேளு, நாங்கள் தரோம். நீ அதுக்கெல்லாம் அவசரம், நீ நிரபராதி தான் அப்படின்னு இவன் சொல்லுவான். நிரபராதி எல்லாம் எல்லாரையும் கூப்பிடுவான், தேவர்கள் எல்லாம் கூப்பிடுவான். இந்திரனே, பிரம்மாவே, நான் நிரபராதி இந்த இது மாதிரி பழி வாங்கிட்டாலே, இது எப்படி இது மாதிரி பழி வாங்கிட்டாலே, இதுக்கு என்னதான் முடிவு, இது இந்த மாதிரி பண்ணலாமா, இது நியாயமா, நீங்களாம் நீதி சொல்லுங்கன்னு சொல்லுவார். உடனே இந்திரன் வந்துடுவான். இந்திரன் தேவர்கள்லாம் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பா. இது மாதிரி ஆயிடுத்து. ஆமாம், அது தப்பு தான், பண்ணக்கூடாது தான். அவன் இந்திரத்தின் பண்ணுற அதை சத்திர யாகத்துக்கு நடத்திட்டு இருக்கான், அதனால அவனை நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நீ என்ன சொல்றியோ அதை பாடுறோம், அதை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்வா. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. இதெல்லாம் சொல்லுவார் அவர். பழி வாங்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணு, உடனே எங்கள் அப்பாவை உயிர் பிச்சு கொடுங்க. எங்கள் அப்பாவை உயிர் பிச்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு பிரம்மத்தி தோஷமும் இல்லாத போயிடும், நாங்களும் என்ன பண்ணுவார். உடனே இந்த ரவாவசியோட இது வந்து கேட்டு அவள் அப்படியே ஆகுன்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிடுவா. அவள் அப்பா உயிரோட வந்துடுவேன். அப்பா உயிரோட வந்த உடனே அவனுக்கு அந்த இது போயிடுறது. போன உடனே எங்கே என் தம்பின்னு தேடுவான். அவனுக்கு பிரம்மதி தோஷத்தை எஃபெக்ட் இல்லை இல்லையா, என் தம்பி கூட இருந்தானே, என் தம்பியை காணுமே, நான் தேவையில்லை, நான் அவனை குத்தம் சொல்லி அவனை அனுப்பி விட்டேனே, அவன் இருக்கணும் கூட, அவன் இந்த யாகத்தில் அவனுக்கு பங்கு உண்டு, இந்த இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறோன்னு நீதி நியாயம்லாம் சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இதை பண்ணுறோன்னு ஒத்துந்தோம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவா, இருக்கு நல்லா சிரிப்பான். சிரிச்சு, இவ்வளோ நேரம் நீ தான் உன் தம்பி தான் தப்பு பண்ணா அனுப்பிட்டோன்னு சொன்னேன், இப்போ இல்லை என் தம்பி தப்பு பண்ணல, நான் தான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன், அவன் அப்பா உயிரோட வந்து தெரியாது, பிரம்மத்தி தோஷம் பிடிச்சதுனால தெரியல. உடனே என்ன பண்ணிடுறார், அவரை முழிச்சிடுறார். முழிச்சுட்டு பண்ணி இது மாதிரி அப்பா எங்கள் அப்பாவை நான் தான் கொண்டுட்டேன்னு அவன் சொல்லுவான். எனக்கு தான் பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிருக்கு, அவனுக்கு இல்லை, எனக்காக தான் அவன் போனான், அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான்னுவான். உடனே எல்லாரும் வந்து தம்பியை கூட்டிட்டு வருவான். இந்த ரவாவசுவை கூட்டிட்டு வருவா. ரவாவசுவை கூட்டிட்டு வந்து, இந்த நீ வந்து நியாயமானவன் தான், நீ உன் மேலே தப்பு இல்லை, உங்கள் அண்ணா சொல்கிறான், உங்கள் அண்ணாவே சொல்லியிருக்கான் உன்னை உன் மேலே தப்பு இல்லைன்னு, அதனால நீ வா, பராவசு சொல்லியிருக்கான், அதனால நீ வான்னு கூட்டிட்டு போ. இவன் யாகசாலைக்கு போவான். போய் அவன் அண்ணா வந்து காலையில் வந்து கெஞ்சுவான், எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்பான், எல்லாம் சரியாக போயிட்டுது. இவன் 2 பேரும் என்ன பண்ணுவா, இந்த இந்த யாகத்தை முடிச்ச உடனே, இந்த யாகம் முடியும் போது இந்த யாகத்தை இவளுக்கு ஒழுங்காக முடிக்க தெரியல, வெறும் படிப்பறிவு தான் இவளுக்கு, அனுபவ அறிவு கம்மியாக இருக்குது. உடனே என்ன பண்ணிடுறான், இந்த யாகத்தை முடிக்கணும்னா அந்த நிமிஷம் அவன் அந்த அப்போ வந்து ரைப்பர் பக்கத்தில் வந்து நிற்பார். ரைப்பர் பக்கத்தில் இருக்கும்போது தான், ரைப்பர் தான் உயிரோட வந்துடுறார் இல்லையா, அவர் உயிரோட இருக்கும்போது இந்த யாகம் இப்போ முடியணும்னா உடனே 2 நரபலி கொடுத்தா முடியும், இல்லைன்னா இந்த யாகம் முடியாது. இந்த யாகத்தோட பலன் இந்த யாகசாலை, இந்த ராஜா, இந்த ரைப்பர் எல்லாருமே இந்த இதுவே பூண்டோட அழிஞ்சிடும், இந்த ராஜ்யமே அழிஞ்சிடும் அப்படின்னு அசரீரி சொல்லும். உடனே 2 பேரை கொடுக்கணும். யாரை கொடுக்கறது, இந்த இல்லை அண்ணன் தம்பி 2 பேரை கொடுக்கணுன்னுவா. அண்ணன் தம்பி 2 பேரை உடனே இங்கே நரபலி கொடுத்தாதான் முடியும்னுவா. முடியும்னு உடனே என்ன பண்ணுவா, வேற வழியே கிடையாது. அந்த இந்திரத்யும்னன் என்ன பண்ணுவான், தன்னுடைய நண்பன் தானே ரைப்பர், அந்த ரைப்பரோட கிட்ட வந்து நான் வந்து இதை செய்யக்கூடாது தான், இருந்தாலும் வேற வழியே கிடையாது, அண்ணன் தம்பியா இருக்க இங்கே 2 பேர், உன் பிள்ளைகள் 2 பேர் தான், உன் பிள்ளைகளை பலி கொடுத்தாதான் இந்த நாடு பழிக்கும். நான் பழிக்கணுன்றது கூட இல்லை, நாடு பழிக்கணும். நாட்டுக்காக ஒரு 2 பேரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை. இது என்னுடைய இது, எங்கள் ராஜநீதியே அப்படிதான். ஒரு நாடு பழிக்கணும்னா ஒரு 2 பேரை, ஒரு குடும்பம் அழியறதை பற்றி கவலை இல்லை. அதனால என்ன நீ கோச்சுக்காத, என்னை பயப்படாத, என்ன மேலே வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த ரைப்பர் அவர் எதிரியே, அவர் கண்ணெதிரியே அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும், ரவாவசியும் வயத்தை வெட்டி கொண்டு விடுறான். இந்த ராஜா அந்த யாகத்தை நடத்த போன அவள் 2 பேரையும் அடுத்து கழுத்தை வெட்டி கொண்ட உடனே இந்த ரைப்பருக்கு தாங்க முடியாத ஆத்திரம் வரும். ஐயோ, நம்ம பிள்ளைகள் 2 போயிடுச்சு, 2 பிள்ளைகளையும் அன்னையிலே 2 பிள்ளையும் ஒரு ராஜா பலி கொடுக்குறான்னா எப்படி இருக்கும், ஆத்திரமாயிடும். உடனே அந்த ராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்றாரு இவர். ரைப்பர் வந்து நீ மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நாட்டு ஜனங்கள்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ தான் அந்த கொலையை பண்ணுவோம், என் கண்ணெதிரே, நான் இருக்கும்போது என் கண்ணெதிரே என் பிள்ளைகள் 2ஐயும் நீ வலி கொடுக்குறன்னா உன்னுடைய அந்த அகம்பாவம் தானே, ராஜான்ற திமிரு தானே, அதனால உன்னோட அரசாட்சி போய் நீயும் பிச்சைக்காரனா மாறி நீயும் கடைசியில் சாகணும்னு சொல்லிடுவார்.
அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு அரசாட்சி போயிடும். அரசாட்சி போயிட்டு ரொம்ப கேடு கட்டு அலைஞ்சு கிளைஞ்சு பண்ணி கடைசியில் செத்து போயிடுவான். இவர் ரைப்பருக்கு அவர் சொன்ன மாதிரி, பரத்வாஜர் சொன்ன மாதிரி புத்திர சோகம் வந்துடும், இந்த 2 பசங்க இல்லையேன்னு. ரொம்ப அவர் மனசு வருத்தப்படுவார். ரொம்ப மனசை வருத்தப்பட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். ஆக இந்த இந்த அவர் வந்து அப்படியே காட்டுக்கு மறுபடியும் தவம் படுறதுக்கு போயிடுறார். மனசில் வந்து புத்திர சோகம் அப்படியே ஆட்டி படைக்கும். இதுதான் இந்த இந்த கதையை சொல்கிறார். எப்படியெல்லாம் ஆடுது பாருன்னு. புத்திர சோகம் பொல்லாது. அதனால் நீங்கள் துரியோதனனை கொள்ளணும்னு நினைக்கிறது வந்து திருதராஷ்டிரன் வந்து உங்களை பிள்ளைன்னு நினச்சா கூட அவனோட பிள்ளை அதோட அந்த பாபம் வந்து சேரும். அதனால் புத்திர சோகத்துக்கு வந்து இதை சொல்கிறார். வெறும் படிப்பு மட்டும் போராது, அதையும் சொல்கிறார். வெறும் படிப்பு மட்டும் போராது, தன்னுடைய அந்த சீலம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யவகிரீதனோட கதையை சொல்கிறார். யவகிரீதன் வந்து ஆச்சாரியன் இல்லாத அவன் வந்து இதுவாயிட்டான். அவனுக்கு வந்து படிப்பு வரணும்னு கேட்டான், அது கிடைச்சிருது. ஆனால் அந்த படிப்பை அவனால் காப்பாற்றிக்க முடியுதா? அவன் கடைசியில் செத்து தானே போயிட்டான். அந்த படிப்பு வச்சு அந்த படிப்பு வந்து யாருக்கும் உபயோகப்படாது. அவன் கற்றுன கல்வியெல்லாம் கற்றுனதெல்லாம் வீணாக போயிடுச்சு, யாருக்கும் உபயோகப்படாது. அதனால வந்து ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாத, அனுபவமும் இல்லாத வெறும் படிப்பறிவு எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்கிறார். அவன் அந்த அதுக்கு வந்து ஜெயத்ரி அந்த யவகிரீதனோட கதையை சொல்றார். யவகிரீவனோட கதையை சொல்லி அவனால் அது மாதிரி ஆனது சொல்றார். இந்த மேதாவியை சொல்லி மதியம் மண்டகரம் பிடிச்சி அரைஞ்சா என்ன ஆகும்? அதுக்கு வந்து மேதாவி எப்படி சேர்த்து போகிறான்? அவனுக்கு சாவே இல்லை, மலை இருக்க வரைக்கும் இல்லைன்னா. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த மகரிஷி வந்து மலை இதுவாக மாதிரி பெரிய காட்டெருமையாக மாதிரி அந்த மலையை பொழந்துடுறாருல்ல. அதனால அதாவது ஒரு மனுஷாளுக்கு வந்து ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தா கூட இவனை விடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அதை சொல்கிறார். மேதாவி வந்து அடிக்கடி அவரை தொந்தரவு பண்ணதுனால, அப்பப்போ போகும்போது வரும்போது அவர் ரொம்ப அடைஞ்சல் பண்ணிட்டு இருந்ததுனால இவனை விடக்கூடாது, இவனை காலி பண்ணி தான் உட்காரணும்னு அதுக்கு வழி தேட ஆரம்பிச்சிடுறாரு இல்லையா? அதுதான். அதே மாதிரி ரைப்பருக்கு வந்து ரைப்பியருக்கு வந்து புத்திரசாகம் வந்துடுறதா அந்த பரத்வாஜர் சொன்ன மாதிரி. பரத்வாஜரோட புள்ள செத்து போனவுடனே பரத்வாஜர் வந்து அவர் வந்து ஆத்தாமையில் உனக்கு புத்திரசாகம் வரணும், புத்திர சோகம் வரணும்னு. அதே மாதிரி இந்த ரைப்பியர் கண்ணையில் ராஜா வந்து தான் ராஜான்றத மனசில் வச்சுட்டு அந்த இந்திரஜிம்ரன் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பே பார்க்கல. எது இப்போ சரி எதாக இருந்தாலும் ஒரு நாடு ஒரு வீடு போனால் பரவாயில்ல, ஒரு நாட்டை காப்பாற்றணுன்ட்டு தலையை வெட்டிட்டு வரலையா அவன் 2 பேரையும். இதெல்லாம் வந்து கதை. இந்த கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உனக்கு நீதி, ஒரு விதத்தில் உனக்கு நீதி சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோ. ஆச்சாரியன் இல்லாத கல்வி எதுக்கும் உபயோகப்படாது. அதே மாதிரி பிரம்மஹத்தி தோஷத்தை சரியாக செய்யலைன்னா மனசில் பொறாமையை கெட்ட எண்ணத்தையும் ஒன்னறியாமலே உண்டு பண்ணும். பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி வந்து சரியாக செய்யணும். பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நிவர்த்தியே கிடையாது. சில பிரம்மஹத்தி தோஷங்களுக்கு நிவர்த்தி உண்டு. அறியாமல் செய்கிற தவறுனால வர பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி உண்டு. ஆனால் அந்த நிவர்த்தியை வந்து ஒழுங்காக செய்யணும். ஒழுங்காக செய்யலைன்னா ஒன்னையே பலி வாங்கிடும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த லோமசமுனி வந்து தர்மருக்கு சொல்கிறார். இந்த கதைகளை எல்லாம் சொல்லி இதனால இப்படிலாம் நடக்கிறது, மேதாவி எப்படி செத்து போனால், அந்த ஆச்சாரம் இல்லாத கல்வி என்னாச்சு, அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சரியான நிவர்த்தி செய்யணும், சரியாக பரிகாரம் செய்யலைன்னா அதனோட நிலைமை என்ன ஆகுதும், எப்படி ஆகுது, இதெல்லாம் சொல்கிறார். அதேமாதிரி ரைப்பருக்கு எப்படி பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறது, ரைப்பருக்கு எப்படி புத்திர சோகம் பிடிக்கிறது, இதெல்லாம் சொல்கிறார். இதில் எல்லாம் நீ மாட்டிக்கூடாது, இதெல்லாம் பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உனக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன். ரைப்பரோட ஆசிரமத்தில் லோமசமஹர்ஷி சொல்கிறார் தர்மருக்கு சொல்லிடுறார். தர்மர் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். இதெல்லாம் என்னென்னா பிற்காலத்தில் தர்மர் வந்து ராஜாங்கத்தை ஒழுங்காக நடத்தணுன்றதுக்காக சொல்கிறார். இதெல்லாம் பிற்காலத்தில் அது அரசவையை வந்து இவர் ஒழுங்காக நடத்தணும், இவர் ராஜாவாயிட்டா போராது, நீ இந்த நியாயங்கள்லாம் உனக்கு தர்மங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து லோமச முனிவர் வந்து தர்மருக்கு சொல்லுவார் எல்லாத்தையும். அது படியார அவர் நடந்ததுனால தான் அவரால் வந்து பிற்காலத்தில் வந்து அரசாட்சி பண்ண முடியுது. இல்லாட்டா அந்த அரசாட்சியை நடத்திக்க முடியாது. ஒரு அரசனாக இருக்கணும்னா சக்கரவர்த்தி எல்லாம் சக்கரவர்த்தி பண்ணலாம் எடுக்கும்போது நிறைய அதுக்கெல்லாம் தைரியம் வேணும், கொடூரத்தை பார்த்து தாங்குற சக்தி இருக்கணும். தர்மர் மாதிரி ஒதுவாக இருக்கக்கூடாது, வீரம் இருக்கணும். வீரம் தர்மர்கிட்ட உண்டு, கொடூரத்தை பார்த்து சாக்கிற சக்தி இல்லை. அந்த சக்தியெல்லாம் வளர்த்துக்கணும். அதுதான் ராஜாவோட அழகு. அதையெல்லாம் சொல்கிறாருங்க. கொடூரம் ஒன்று நடந்ததுன்னா கூட அது வந்து இப்போ ராஜாக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறா, சிறைச்சேதனும் கொடுக்குறா. தலையை வெட்டும்போது ராஜா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது கொடுமையாக தான் இருக்கும், ஆத்தாமையாக இருக்கும். ஐயோ அதனால் பார்க்க முடியாது, நான் இது பண்ண மாட்டேன், அந்த 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 தான் கொடுத்த அந்த உத்தரவு சரியாக அமலாச்சான்றதை பார்க்கணுன்னா அவள் செத்ததை வந்து பார்க்கணும். ராஜா கண்ணால் பார்த்தா தான் தெரியும். நான் வரமாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீ ராஜன் ஆகிட்ட அப்புறம் ராஜாவா நீ ஆட்சி ஆடுறதுக்கு வந்தப்பறம் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் சொல்கிறார். நாளைக்கு இன்னொரு கதையை பார்ப்போம். தேங்க்யூ.